ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இராணுவத்தில் தொழில்நுட்ப பிரிவில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்சி டெக்னிக்கல் என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட் 2025 கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 7 ஜனவரி 2025, லாஸ்ட் டேட் வந்து 5 பிப்ரவரி 2025 கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க்ஸ் அனௌன்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் 2025 சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்பி டியூரேஷன் வந்து மே டு ஜூலை 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்சி டெக் நோட்டிஃபிகேஷன் 2025 ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் பாண்ட் பிட்வீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 அக்டோபர் 98 அதிலிருந்து 1 அக்டோபர் 2025 இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோஸ் வந்து 35 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்சி டெக் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்சி டெக்னிக்கல் என்ட்ரி 2020 வேகன்சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது டோட்டல் போஸ்ட் வந்து 381 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்எஸ்சி டெக்னிக்கல் மென் வந்து 350, எஸ்எஸ்சி டெக்னிக்கல் உமன் 29, எஸ்எஸ்சி டபிள்யூ டெக்னிக்கல் 1, எஸ்எஸ்சி நான் டெக்னிக்கல் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம். ஸோ அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்சி டெக்னிக்கல் மென் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஹவ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ட்ரேட் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி காலேஜ் வில் பி கன்சிடர் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டெக்னிக்கல் மென்னு, எஸ்எஸ்சி டெக்னிக்கல் உமன், எஸ்எஸ்சி டபிள்யூ டெக்னிக்கலுக்கு. எஸ்எஸ்சி டபிள்யூ நான் டெக்னிக்கலுக்கு அப்படின் போது கேண்டிடேட் who have bachelor degree any discipline from the any recognized university college will be considered for this post அப்படின்னு சொல்லியிருக்காங்க. how to apply ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். join indianarmy.nic.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஷார்ட் லிஸ்டிங், எஸ்எஸ்பி இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிங்க. யாரெல்லாம் எலிஜிபிளாக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் 5/2/2025 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.